வணக்கம், நமஸ்காரம். நம்ம இன்றைக்கி இந்த புதிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லும்போது, பலர் பலவித அப்ஜெக்ஷன்ஸை கொண்டு வராங்க. இது என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு தான் இது பண்ணுறோம். தேசிய கல்விக் கொள்கை 2020ஆம் ஆண்டு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ரோக்ராமாக சின்ன சின்ன பிட்டாக நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னு கேட்டால், இது ஒரு மெகா சீரியல் மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு தகவல் தெரிஞ்சால் தான் நம்ம மத்திய அரசு என்ன நன்மை செஞ்சுட்டு வருது, எவ்வளோ நல்லது பண்ணிட்டு வருது, மோடி அவர்கள் எவ்வளோ நேர்மையாக வேலை பண்ணிட்டு இருக்காரு எல்லாம் தெரிய வரும். இந்த புதிய கல்விக் கொள்கை 2020ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டது. இதில் என்னென்ன பொருளடக்கம் இருக்குதுன்னு பார்க்குறோம். தலைப்பு பார்த்திங்கன்னா பள்ளி கல்வி, முன் குழந்தை பருவ கவனிப்பும் கல்வியும் கற்றலின் அடித்தளம். இதான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அடிப்படை எழுத்தறிவும் எண்ணறிவும் கற்றலுக்கு தேவையான அவசர மற்றும் அவசியமான முன் தேவைப்பாடு. இப்போ என்னென்னா, நம்ம தமிழில் நம்ம எல்லாமே உச்சரித்து பேசுகிறோம். இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு புள்ளி விவரத்தில் நிறைய மாணவர்கள் தமிழே படிக்க இயலவில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுமாதிரி தமிழை தமிழ் என்று அகரம் அழகாக சொல்பவர் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க அப்படிங்கிறதும் கருத்துக்கள் இருக்குது. அதனால் எல்லா மாணவர்களும் நம்ம வேண்டுறது நல்ல தமிழ் படிங்க, அப்பா அம்மாக்களும் தமிழ் கற்றுக் கொடுங்க. இப்போ படிக்காத அப்பா அம்மாக்கள் கூட என்ன பண்ணலாம், இப்போ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் தான் ஒரு அம்மா பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தை எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அவனுடைய புத்தகங்கள் அம்மாவுக்கு நீங்களும் தொடர்ந்து படித்து அந்த பையனோடய நீங்களும் படிச்சுட்டு வாங்க. அந்த பையன் +2 முடிக்கும்போது நீங்களும் +2 இருக்க எல்லா சப்ஜெக்ட்டும் அவங்க பையனுக்குள்ளே புரிஞ்சிருக்கணும். இதுதான் முதியோர் கல்வி. இந்த முதியோர் கல்வியும் குழந்தை கல்வியும் சேர்ந்து செய்யும்போது வீடுகளில் கல்வி சிறப்பாக இருக்கும். ஏன்னா நீங்களும் உங்கள் பையனோடு சேர்ந்து ஒரு ஹோம்ஒர்க் எழுதி நோட்டில் எழுதி எல்லாம் பண்ணும்போது அவனுக்கு வீட்லேயே அந்த குழந்தைக்கு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு ஃப்ரெண்டு கிடச்ச மாதிரி ஆகிடுது. இது செய்யுங்க. நன்றி, வணக்கம். இது அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ பள்ளி கல்வியில் அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இடைநிற்றல், வீதத்தை குறைத்தல் மற்றும் எல்லா நிலைகளிலும் முழுதலாவிய கல்வி அணுகு வழியை உறுதி செய்தல். இது ஒரு அருமையான கல்விக் கொள்கை. எவ்வளோ இனிமையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம படித்து பார்க்கும்போது நல்லா புரியுது. அதை எல்லாருக்கும் எடுத்து உரைக்கிறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து இதை நம்ம பற்றி பேச போகிறோம், விவாதிக்க போகிறோம், ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். மோடி அவர்கள், நம்ம ஆண்புமிகு மோடி, நம்ம நாட்டின் பிரதம மந்திரி மிகவும் இனிமையானவர், நல்லவர், மக்களுக்கு மிகவும் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வரது தான் இப்போ நம்ம எல்லாம் பண்ணுறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் சில ஊடகவியலாளர்கள், சில அரசியல்வாதிகள் தவறாக வழிநடத்தி சில தமிழர்களை பாதிப்படைய வச்சுருக்காங்க. அதனால் அந்த சில தமிழர்களும் இது மொழியை தவறு என்று சொல்வதும், மத்திய அரசை தவறாக பார்ப்பதும், மத்திய அரசை தவறாக ஒன்றிய அரசு என்று கூறுவதும், இது மாதிரி பல இது பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம நேர்மையான வழியில் இருப்போம். அதுவே அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பள்ளிகளில் 4வது பாடத்திட்டமும் கற்பிக்கும் முறையும். கற்றல் முழு நிறைவானதாகவும் ஒருங்கிணைந்ததாகவும் துய்த்து மகிழத்தக்கதாகவும் ஈடுபாட்டை தூண்டுவதாகவும் இருக்க வேண்டும். 5 ஆசிரியர்கள் எப்படிலாம் இருக்கணும்னு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. 6 நடுவுநிலை மற்றும் உள்ளடக்க கல்வி. அனைவருக்கும் கல்வி. பாருங்கள், எவ்வளோ ஒரு உயர்ந்த நோக்கம், எல்லாருக்கும் கல்வி வரணும் அப்படின்னு நம்ம மத்திய அரசு எண்ணுகிறது. இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஓகே. அதுக்கப்புறம் பள்ளி வளாகங்கள் கொத்தவைப்புகள் வாயிலாக திறமான வள ஆதாரம் வழங்கலும் பயன் விளைவான ஆளுகையும். அப்புறம் பள்ளி கல்விக்கு அளவை தரம் அமைத்தல் மற்றும் தரச்சான்று அளித்தல் இது வச்சுருக்காங்க. பகுதி 2 உயர்கல்வி. அதே மாதிரி ஒரு லஞ்சம் இல்லாத நேர்மையான கல்வி தரத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய கொள்கை. நம்ம மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஒரு லஞ்சம் இல்லாத அரசு நடத்தி வருகிறது. அதே போல் எல்லா மாநில அரசும் பண்ணணும்னு அவங்க பிரியப்படுறாங்க. தரமான பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள். இந்தியாவின் உயர்கல்வி அமைப்பு முறை ஒரு புதிய முன்னோக்கு பார்வை. இப்போ பார்த்திங்கன்னா கல்லூரிகளும் நல்லபடியாக இருக்கணுங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக சில நியூஸ்லாம் படித்தோம். ஒரே கல்லூரி பேராசிரியர் 10, 20, 30 காலேஜ்லாம் அப்பாயிண்ட் பண்ணி லஞ்சம் ஊழல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க. அது பண்ணக்கூடாது, மிகவும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசு மிக உயர்ந்த சிந்தனை. நிறுவன மறுகட்டமைப்பும் ஒருங்கிணைப்பும். மிக முழு நிறைவான மற்றும் பல்துறை நோக்கில் கல்வி. அப்புறம் மாணவர்களுக்கு உகந்த கற்றல் சூழல்களும் ஆதரவும். அதுக்கப்புறம் செயல் நோக்கமுள்ள, செயலாற்றல் உள்ள மற்றும் தனித்திறனுள்ள கல்வி புலம்.
எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் தமிழ் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயர்கல்வியில் நடுவுநிலை மற்றும் உள்ளடக்கம், ஆசிரியர் கல்வி, செய்தொழில் கல்விக்கு மறுஉருவு கொடுத்தல், புதிய தேசிய ஆராய்ச்சி நிதியம் ஒன்றின் வாயிலாக எல்லா புலங்களிலும் கல்வி புல ஆராய்ச்சி வினையூக்குதல், உயர்கல்வி ஒழுங்காற்று அமைப்பு முறையை மாற்றியமைத்தல், உயர்கல்வி நிறுவனங்களுக்கு திறமான ஆளுகையும் தலைமையும். இது பகுதி 3. பகுதி 3 பிற முக்கிய உருமுக கவனிப்பு பரப்புகள். பணித்தொழில் கல்வி. பணித்தொழில் கல்வினா பல விஷயங்களை கற்றுக்கலாம், ஸ்கில்ஸு. வயது வந்தோர் கல்வியும் வாழ்நாள் கற்றலும். வயது வந்தோர் கல்வினா முதியோர் கல்வி, வாழ்நாள் கற்றல். இந்திய மொழிகள் கலைகள் பண்பாட்டை மேம்படுத்துது. பாருங்கள், என்ன ஒரு உயர்ந்த நோக்கம். இந்திய மொழிகள் கலைகள் பண்பாட்டை மேம்படுத்துறதுக்கு மத்திய அரசு பாடுபடுகிறது. தொழில்நுட்ப பயன் மற்றும் ஒன்றிணைப்பு. அதுக்கப்புறம் இணைய வழி மற்றும் எண்மிய வழி கல்வி, நடுநிலை தொழில்நுட்ப பயனை உறுதி செய்தல். இந்த மாதிரி 3 பாகமாக இருக்குது. 4வது பாகத்தில் பகுதி 4 அதை நிகழச் செய்தல். இது இம்ப்ளிமெண்டேஷன். மையக்கல்வி அறிவுரை வாரியத்தை வலுப்படுத்தல். அதுக்கப்புறம் நிதியளித்தல், எல்லோரும் எளிதில் பெறத்தக்க தரமான கல்வி. பாருங்கள், எல்லோரும் எளிதில் பெறத்தக்க தரமான கல்வி. அதனால தான் நவோதயா பள்ளி, பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பிரதம மந்திரியின் பள்ளி எல்லாம் குறைந்த செலவில் அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய படிக்க முடியும். அதனால் இந்த முதிய கொள்கைகளையும் மிகவும் சிறந்தது, மும்மொழி கொள்கையும் மிகவும் சிறந்தது எப்படிங்கிறத பார்ப்போம். செயல்படுத்தும் சுருக்க குறியீட்டு விளக்கம். ஸோ இதுதான், இவ்வளவும் நமக்கு பார்த்தாச்சு. இந்த ஹெட்டிங் வரைக்கும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். அடுத்து டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம், அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.